அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் இனிய ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 3 ஆடி 18. காவிரி தண்ணீர் இல்லாமல் மக்கள் இந்த ஆடி 18 கொண்டாடி தீர வேண்டிய நிலைமை. அது வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது இந்த ஆடி 18 பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி ஆற்றுல சடங்குகள் செய்வது, குறிப்பாக பெண்கள் தாலி மாற்றுவது, மஞ்சக்கயிறு புதுசாக போடுவது, அவங்களோட மாங்கல்ய பலத்திற்காக, கணவரோட ஆயுளுக்காகன்ற ஒரு விஷயம் ஓடுற தண்ணியில் பண்ணது அவ்வளோ விசேஷம். நம்ம இன்றைக்கி கர்நாடக அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவங்க வெளியேற்றக்கூடிய உபரி நீரை சேமிப்பதற்கு நம்மகிட்ட எந்த திட்டங்களுமே இது வரைக்கும் வகுக்கப்படலை, நம்ம வகுக்கலை. இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள், இப்போ இருக்க ஆட்சியாளர்கள், நாளைக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கான அறிவு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். நம்பர் 2, நம்ம சைடில் தவறு இருந்தாலும் அவர்கள் தண்ணியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது அயோக்கியத்தனம். இதுதான் செப்டம்பர் 1 1987 டிஎன்எல்ஏ, தமிழ்நாடு புரட்சிப்படை, அந்த தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழரசன் இதுக்கான மூமெண்ட் தான் லீட் பண்ணார். இன்ஃபேக்ட் அவருடைய மெயின் பர்பஸே அந்த கேஎஸ்ஆர் டேம்லேருந்து தண்ணியை வெளில கொண்டு வரணும் தான். அது எக்ஸாக்டாக ஐ திங்க் செப்டம்பர் 1 1987 கேஆர்எஸ் டேம், சாரி. ஆக்சுவலாக அதுக்கு அந்த கேஆர்எஸ் டேமை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது தகர்த்தெறியணும், அது இருந்தால் தானே நீங்கள் எங்களை போட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தப்பான விஷயம் அது. அந்த விவசாயிகள் பாவம் இல்லை அது. ஆனாலும் நீங்கள் ஒரு தமிழனாக பார்க்கும்போது, இப்போ அவங்க எது இருந்தாலும் கன்னடனாக பார்க்குறாங்க, தமிழனாக பார்க்கும்போது அந்த முடிவு சரி. நாம் பிரிவினைவாதம் என்பது நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழருக்குள் இருக்கக்கூடாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய அந்த முடிவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், நல்ல முடிவு. அதாவது தமிழ்நாடுனா கன்னட அமைப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்றா தமிழர்கள் பயப்படுவாங்க. இங்கே அது போல் ஒரு அமைப்பு இல்லை தமிழ்நாட்டில் கன்னடர்கள் பயப்படுவதற்கு. இன்றைக்கி எத்தனையோ பட்ஸ் ஹோட்டல் நடத்துகிறாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம காசில் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு தேர் லீடிங் குட் லைஃபு. நம்ம ஒன்றும் காட்டு மிராண்டிகள் இல்லை. நான் இப்போ எங்கள் டீம்லேயே நிறைய கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க. நிறைய கன்னடம் பேசக்கூடிய வாடிக்கையாளர்கள் உண்டு. மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், ஊட்டி போன்ற இடங்களில் நான் அவங்கள கன்னடம் அப்படின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கல. நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நம்ம தான் பாதுகாப்புன்ட்டு. ஆனால் அந்த எண்ணம் கன்னடக்காரங்களுக்கு இல்லை, கன்னடா பீப்புளுக்கு இல்லை. அது வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ அந்த பார்வையில் அப்படின்னும்போது அந்த டேமை உடைச்சி எறிவது, அதுக்கு பணம் திரட்டுவது, அதுக்காக பொன் பரப்பில் எஸ்பிஐ கொள்ளை நடந்தது. அது அப்போ இன்டெலிஜென்ஸ் போலீஸ் மக்களை திசை திருப்பி மக்களுக்குள்ளே தாங்கள் நின்று அந்த கொள்ளடிக்கு வந்தவங்களை சுட்டு கொன்னது. இன்ஃபேக்ட் கொள்ளடிக்கு வந்தவங்கள்ட்டெல்லாம் நல்லா விலையுயர்ந்த ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கன்ஸ்லாம் இருந்தது, AK-47 உள்பட. அதெல்லாம் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. தன் சொந்த மக்களை சுட்டு கொல்லக்கூடாது, தாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, தங்களுடைய எண்ணம் ஒரு நாள் ஈடேறும், தாங்கள் எதற்காக போராடுன்ற ஒரு விஷயம் மக்களுக்கு புரியுன்றதுக்காக தங்கள் உயிரை நீத்தார்கள். உண்மையிலே அது சாதாரண விஷயம் அல்ல. அந்த பொன்பரப்பி கொள்ளை சம்பவம் என்பது அதுக்கு முன்னாடி அவங்க செய்த ஒரு தவறு. ஒரு ரயில்வே பிரிட்ஜ் பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க, நாங்கள் பாம்பு வச்சுருக்கோம், அதனால் ட்ரெயினை கிராஸ் பண்ண விடாதுன்ட்டு. அப்போ அவங்க யாரும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அதை சரியாக கேட்கல, இவங்களாம் எதுவும் பண்ணாங்கட்டியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு சில ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. சங்கடப்பட்டதெல்லாம் உண்மை. அதுதான் அவங்களுக்கு செட்பேக். அவங்க பண்ணது கவனத்தை திருப்புவதற்காக தங்களை நோக்கி. பட் அதில் பொதுமக்கள் இறந்து போனது அவங்களே ரொம்ப பாதிக்க செஞ்ச விஷயம். ஸோ அதுபோல் ஒரு புரட்சிப்படை இல்லாதனால தான் இன்றைக்கி கர்நாடகா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. துரதிருஷ்டவசமாக 2 தேசிய கட்சிகளும் பிஜேபியும் காங்கிரஸும் மாறி ஆண்டு வரதுனால அவங்களாலையும் அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது.
காவேரி ஆணையம்னு சொல்லலாம், இந்த நதியை நீரை திறந்து விடுன்னு சொல்லலாம். அவன் திறந்து விடமாட்டான்னு சொல்லுவான். மறுபடியும் சட்ட போராட்டம், அதுக்குள்ளேயே மழை வந்துடும், தண்ணி திறந்து விடுவான். வடிகால் பகுதியாக தண்ணீர் உபரி நீரை நமக்கு அனுப்புகிற பகுதியாக தான் தமிழ்நாடு இருக்குது. இது மாறுமானா மாறாது. இது அரசியல் இருக்க வரைக்கும் இது வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடராக ஒருத்தர் வந்து மொத்த இந்தியாவையும் ஆள்ற வரைக்கும் இது மாறாது. இந்த அராஜகங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ கர்நாடக பக்கமும் தவறு இருக்கின்றது, தமிழ்நாடு பக்கமும் தவறு இருக்கின்றது. அந்த உபரி நீர் வரக்கூடிய நீரை வந்து சேகரிக்கணும் அப்படின்ற அறிவு வந்து இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக திரு ஆனந்த் இருக்காங்க, பிஸி ஆனந்த். அவர்கிட்ட எது கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். இன்ஃபேக்ட் வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எல்லாம் அவர் கிண்டல் போகிறாங்க, இட்டுன்னு வருது, அவர் பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ அவர் கொஞ்சம் இது வரைக்கும் இல்லைன்றதுலாம் ஓகே, அவர் மினிஸ்டராக இல்லை வந்து நம்ம அவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் டி நகர் மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவர் வெற்றி பெற வச்சுட்டாங்க. அவர் இனிமேலாவது அந்த சப்ஜெக்டையாவது கற்றுக்கிட்டு பேசணும், ஃபேஸ் பண்ணணும், ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணணும். பப்ளிக் ப்ரீஃபிங் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பண்ணல அப்படின்னு சொன்னால் அது வந்து வரலாற்று பிழையாயிடும். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல வந்து கர்நாடக கவர்மெண்ட் வந்து நம்ம சிஎம்ஐ வர சொல்லிவிட்டு வர வேணான்னு சொன்னதெல்லாம் வந்து அது தமிழ்நாட்டுக்கே அசிங்கம். நான் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடல, ஓட்டு போட மாட்டேன். இனிமேல் ஓட்டு போட ஒருத்தனையும் வந்து என் கூட வச்சுக்க மாட்டேன். என்னால் வந்து கூடுமான வரைக்கும் இனிமேல் வந்து எவ்வளோ பேர் விஜய் அரசாங்கத்துக்கு எதிராக பஞ்சாயத்து எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன் எல்லாத்துலேயும் அவருக்கு போட விடக்கூடாது. நீ யாருக்கு சீமானுக்கு போட்டுக்கோ, எனக்கு மேட்டர் இல்லை. தமிழன், அவன் கிறிஸ்துவன், அதெல்லாம் செபாஸ்டியன்லாம் கேட்டால் அவன் தமிழன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்பர் 2, இப்போ விஜய் தமிழன் இல்லையான்னா விஜய் வந்து வெறும் நடிகர், அவ்வளோதான். அவர் வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குறத படிக்கக்கூடிய ஆள். அது வந்து எம்ஜிஆருக்கு அந்த அறிவு இருந்தது, விஜய் அவர்களுக்கு இல்லை. அப்போது விஜயோடைய அரசாங்கம் நீடிக்க அது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லதில்லை. அப்போ சீமானுக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க, டிஎம்கே ஓட்டு போடுங்க, அப்புறம் பாமகக்கு ஓட்டு போடுங்க. இந்த மற்றபடி கொங்கு நாடு தேசிய கட்சிக்கு ஓட்டு போடுங்க, வேறு யார் இருக்கா மிச்சம்? இதெல்லாம் வந்து தமிழ்நாடுக்கான மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். அதனால் அந்த வைகோ கூடக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, அந்த முஸ்லீம் லீக்கு, வைகோ போன்ற கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டணும் அப்படின்றது வந்து நான் ஒரு ஸ்டாண்டு. காரணம் வந்து தமிழ்நாடு பின்தங்கி கொண்டிருக்கின்றது, பின்தங்க போகின்றது, பின்னோக்கி போகின்றது இந்த அரசாங்கத்தால். ஸோ இது என்னுடைய தெளிவான ஸ்டாண்ட். இது வந்து ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் விஜய் அவர்களை வந்து அசிங்கப்படுத்துறது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்ம ஓட்டு போடலாம் கூட, நம்மளோட சிஎம் அவர் தானே, தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்கணும்னா நான் வந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது. திரு ஜோசப் விஜய் தான் சொல்லணும் நம்ம. அப்போ அவருக்கு ஒரு அசிங்கம் அவமானம் என்பது வந்து அது தமிழ்நாடு மக்களுக்கே அசிங்கம் அவமானம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து விஜய் அவர்கள்லாம் வந்து அந்த காங்கிரஸுடைய சப்போர்ட் எடுத்ததுனால இப்போ சில இடங்களுக்கு குனிஞ்சு போகிட்டு அவரை இறங்கி அடித்து விளையாட முடியாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது பிஜேபிக்கு அகேன்ஸ்டாவோ காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டாவோ. அப்போது தமிழ்நாடு ஸ்டாண்ட் ரொம்ப வீக்காக ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் விஜய் அவர்களை வரவிடாமல் தடுத்த அந்த காங்கிரஸ் கர்நாடக அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பேச வந்த விஷயம் இதல்ல. ஆடி 18 என்ன பண்ணணும்? சரி, தண்ணி தான் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம். அது வந்து மாங்கல்ய பலம் பெருக, கணவனின் ஆயுள் வந்து நீடிக்க, நல்ல ஆயுளுடன் நிறைய செல்வங்களுடன் அவங்க வாழ புதிய மஞ்சள் கயிறுக்கு தாலி மாற்றுதல் அவசியம். அந்த நேரம் வந்து காலை 7:45 8:45 வரை. நிச்சயமாக எல்லா பெண்களும் தமிழ்நாட்டில் கூட, இது வந்து ஏதோ காவேரி டெல்டாக்குன்னு நினச்சாதீங்க. சோழநாடு சோறு உடைத்து, அந்த சோழநாடு இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை, சுடுகாடு. திருநாவலில் வந்து இருக்குது, நாங்கள் அரிசி போடுறோம், இதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய பேக் போனே காவேரி தான். அப்போது எல்லா பெண்களுமே இந்த மகிழ்ச்சியான நாளில் வந்து பூ வைங்க தலையில். 3வது வந்து கல்லுப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க, நவதானியங்கள் ஏதாவது வீட்டுக்கு வாங்கி வைங்க. அன்னதானம் நாளைக்கு ஒருவருக்காவது கொடுங்கள். என்கிட்ட 5 ரூபா தான் இருக்குன்னா கூட நீங்கள் அந்த 5 ரூபா கூட அன்னதானத்துக்கு ஏதாவது ஒரு 1/4 டீயாவது அவனுக்காவது வாங்கி கொடுத்துருங்க. ஆடை தானத்துக்கு ரொம்ப சிறந்த விஷயம் நாளைக்கு. தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு சிறந்த நாளைக்கு. சின்னதாக 1/2 கிராம், 1 கிராம், 1/4 கிராம்
நீர்மோர் பானகங்கள் கொடுங்க மக்களுக்கு. நீர் சிக்கனம், நாளில் இருந்தாவது தூங்குங்க. நாளைக்கு அந்த ஆடி 18 அவசியமே வந்து தண்ணீருக்கு நன்றி சொல்வது தான். ஸோ நீர் சிக்கனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு ஒரு நாள், எல்லா நாளும் எனக்கு கூட, என் பொண்டாட்டி கூட, என் பிள்ளைங்களுக்கு கூட, எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுன்னு சொன்ன இடத்துல நாளைக்கு ஒரு நாளாவது விவசாயிகளுக்கும் கொடுங்க அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். விவசாயிகள் நல்லா இருக்கணும். ஏன்னா எப்போதுமே நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து விவசாயம் தான். அந்த விவசாயிகள் வந்து என்றைக்கு வந்து சேத்துல கால் வைக்கிற நிறுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து பசி வலி அப்படின்றது அர்த்தம் புரியும். ஸோ விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். கோதானத்துக்கு சிறந்த நாள் நாளைக்கு முடிவெடுங்க. இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்னதானம் கொடுங்க, நீர்மோர் கொடுங்க, தங்கம் வெள்ளி வாங்குங்க, ஆடை தானம் கொடுங்க. இதெல்லாம் யாருக்கு கொடுக்குன்னா விவசாயிக்கு கொடுங்க. இந்த தங்கத்தை வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லை, திருப்பதி பெருமாளுக்கு போடுறதுக்கு நான் சொல்லலை. தங்கமோ வெள்ளியோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஒரு விவசாயிக்கு, நீங்கள் கடலூர் பக்கம்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு கோயில் இதுக்காக போய் தங்கியிருந்தேன். அந்த காட்டுமன்னார் கோயிலில் ஒரு காலைல வாக்கிங் போகும்போது பார்க்குறேன், யாரோட முகத்துலையும் செழிப்பு இல்லை. தண்ணீர் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த குழாயில் தண்ணி வருது, பிளாஸ்டிக்கில் தண்ணி பிளாஸ்டிக் குடத்தில் பிடிக்கிறாங்க, நிரம்பி வழியுது, உடனே ஓடி வந்து அதை மூடிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. லுங்கி, ஒரு ஒரு டிஷர்ட்டு, இந்த ஒரு நூல் புடவை, இப்படி தான் அந்த மக்களுடைய சராசரி லைஃபே இருக்குது. அது வந்து எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு 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 வீட்டில் வந்து ஒரு ஊரில் டீ கடையே இருக்கக்கூடாது. ஏன் டீ கடை இருக்குன்னா, அந்த டீ போட முடியாதவங்க தான் அங்கே போய் சாப்பிட்றாங்க. அந்த நிலமை இருக்குது அந்த ஊர்களில். எல்லாம் நிறைய பேர் டீ வாங்கி குடிக்கிறாங்க. நம்ம வீட்டிலே காஃபி டீ போட்டு குடிக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் பெருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை அடையணும்னா விவசாயிகள் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட விவசாயிகள் அந்த அருகில் இந்த அந்த ஸ்ட்ரெச், அவ்வளோதான், காவேரி ஸ்ட்ரெச் ஃப்ரம் மேட்டூர்லேருந்து நீங்கள் அது கொள்ளிடம் இந்த வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, சீர்காழி, அந்த அந்த அப்படியே அந்த கடலில் கறக்கிற நீர் சேர்கிற வரைக்கும், கலக்கிற வரைக்கும் உள்ள மக்கள் வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா, இப்போ இன்றைக்கி நாளைக்காக கொடுக்க முடியலனா கூட எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது ஏதோ கோயிலுக்கு போகிறோம், அந்த மக்களுக்கு கொடுக்கணும், அந்த மக்களுக்கு நல்லதுக்கு எதாவது பண்ணணும், அந்த மக்களுடைய குழந்தைகள் படிப்புக்கு எதாவது பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்துங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நான் சொல்கிற முடிவை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் இந்த நவதானியம் உப்புலாம் நம்ம வீட்டுக்கு, மஞ்சள் வந்து வீட்டுக்கு. ஸோ நாளைக்கு தானம் என்பது வந்து விவசாயிகளை மையப்படுத்தி இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்த ஆசைப்பட்றேன். ரெண்டாவது வந்து இந்த இப்போ கூட அந்த பொன்பரப்பி கதைலாம் சொன்னேன். அன்றைய காலகட்டத்துக்கு அது சரி. நம்ம எந்த சூழ்நிலையும் அந்த தீவிரவாத கருத்துக்குள்ளே மக்களுக்குள்ளே இனம் பிரிந்து பாகம் பிரிந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம் நாடு இந்திய நாடு, நம்முடைய தேசம், நம்முடைய பூமி தாய் நாடு அப்படின்னா தமிழ்நாடு. அது ஒரு மாநிலமாக இருந்தாலும் இந்தியாவே ஆளக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த அத்தனை பேரும் வசிக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு. அறிவாளிகள், அறிவார்ந்த மனிதர்கள், எக்ஸப்ட் இந்த வாட்டி ஓட்டு போடுறதை தவிர எந்த விதத்துலையும் தப்புகள் பண்ணாத அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கடந்த 50 வருஷமாக அதை பண்ணியிருக்காங்க. 50 வருஷம் இந்த பயவுலைகள்லாம் கொள்ளடித்தாலும் நல்ல படித்தவங்களை வைத்து, பிராமணர்களை வைத்து அவங்களுடைய கவர்னன்ஸ் வந்து நல்லா இருந்தது. இல்லைன்னு தப்பு, ட்ரக்ஸு, தண்ணி எல்லாம் ஒரு பக்கம் சீரழித்தாலும், ஊழல் பெருச்சாலைகளாக இருந்தாலும் ஓரளவுக்கு திட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர மாதிரி இருந்தது. பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்குன்னு இருந்த, அது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தது. அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல கவர்னன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு, இந்த இவங்க குறை அவங்க குறை, இவங்க வந்திருக்கவங்க குறை எல்லாம் விட்டுட்டு, நம்ம நாடு, நம்ம தமிழுக்குன்ற ஒரு பெருமை வேறு எந்த மொழிக்குமே கிடையாது. ஸோ நம்ம நாட்டில் எந்த பிரிவினைவாத சக்திக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக மத பிரிவினைவாதம், அப்புறம் ஜாதி பிரிவினைவாதம் போன்ற விஷயங்கள். ஸோ நாளைக்கு நல்ல நாளில் நம்ம என்னென்னா, சாதி பார்த்து பழகுவதை விட்டுருங்க. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு டீ குடிக்கிறான்னா அந்த கடையில் போய் நான் டீ குடிக்க மாட்டேன். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து ஒரு டீ விற்கிறான்னா அந்த கடையில் போய் நான் டீ வாங்க மாட்டேன், காஃபி வாங்க மாட்டேன். இந்த கான்செப்ட்லாம் விட்டுருங்க. அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் உழைக்க போய் தான் அரிசியும் தக்காளியும் வெங்காயமும் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருது. இங்கே எல்லாமே வந்து ஐயரும் பிள்ளைமாரும் ரெட்டியாரும் நாயுடுஸ் வந்து விவசாயம் பண்ணல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நல்லதும் நல்ல முடிவு எடுங்க. அண்டு
இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து, நான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் குரு பூஜைன்னு ஒரு விஷயம் உண்டு. அந்த குரு பூஜையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமிங் நடப்பாங்க. ஒவ்வொரு குரு பூஜை ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. அது 9ஆம் தேதி நடக்க போகுது சென்னையில். நடுவில் சின்ன குரு பூஜை. அந்த குரு பூஜை என்பது ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், ப்ளஸ் வந்து ஏதாவது பங்களிப்பு, அங்கே பிரச்சாரக்கு இருக்காங்க, அந்த அமைப்பு செயல்படுதுன்னா அது முழுக்க முழுக்க காமன் பீப்புள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு மூலமாக தான் நடைபெறுகின்றது. அதுக்கான விழா வந்து 4/8/2026 இரவு 7 மணிக்கு துவங்க இருக்கின்றது. ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸு, சென்னை ஹெட் குவார்ட்டர், அதாவது தமிழ்நாட்டுக்கு சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸு. அது வந்து சேத்பட்டுன்ற ஒரு இடத்துல இருக்குது. அதில் சிறப்புரை அடியேன் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம். இப்போ ஆண்டாள்னு சொல்கிறதில்ல, அவங்க ஆண்டாள்னு போட்டு டைப் பண்ணிட்டாங்க. அதனால் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அது இருக்குது, அப்படியே படிக்கிறேன். நீங்கள் வரணுன்னா டொனேட் பண்ணணும், அந்த கருத்துக்களையும் கேட்கணும். இது வந்து நான் கம்பல்சரியாக அப்படிலாம் நான் சொல்லலை. உண்மையிலே இந்த சித்தாந்தம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நாட்டுக்கு தேவையான சித்தாந்தம். இன்றைக்கி நாடு வந்து, இந்தியா வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மாற்றிருக்குன்னா இந்த சித்தாந்தம் தான். இது நிறைய பேர் தவறாக நினச்சுன்னா இது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான ஒரு இயக்கம்ட்டு. அப்படி கிடையாது. இஸ்லாமியர்களில் கிறிஸ்துவில் தவறு பண்ணாங்கன்னா அவங்கள தண்டிக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்துக்கள் தவறு பண்ணாலும் தண்டிப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கட்டணம் கிடையாது. அதுக்கான நம்பர் 98 403 94 600 9840394600. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அங்கே ஒரு கவர் கொடுப்பாங்க. நமக்கு என்ன 50 ரூபா வைக்கலாம், 100 ரூபா வைக்கலாம், 1 லட்சம் வைக்கலாம், 5 லட்சம் 10 லட்சம் வைக்கலாம். அந்த கவருக்குள்ளே பணம் வைத்து பாரத மாத காலில் சமர்ப்பிக்கணும். விழாவில் நான் சிறப்புரை, இன்னும் ஒருத்தர் யாராவது அந்த சங்கத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த விழாவுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது பப்ளிக் ஈவெண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. கூட்டம் பெருசாக சேர்த்து இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் க்ரௌடு. சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கான கூட்டம். அப்புறம் ஒதியத்தூர், இந்த விழுப்புரம் மாவட்டம் ஒதியத்தூரில் 3ஆம் செவ்வாய்க்கிழமை 4/8/2026 சாயந்தரம் 5லேருந்து 7 வரைக்கும் அன்னதானம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 9345273429 93 452 73 429. மாயம்மா கோயிலையும் அதே 4ஆம் தேதி 4/8/2026 அன்னதானம். காலைல 9லேருந்து நண்பகல் 12 வரைக்கும். 79 040 042 14. அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 7904004214. ஸோ இன்றைக்கி பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள், ஆக்சுவலாக 4 விஷயங்கள் இருக்குது. 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒரு பணத்து குறித்த ஒரு பிரயாணத்தில், பணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுறீங்க, அதுக்கு பெரிய வெற்றி பெறணும், இலக்கை அடையணும்னா இந்த கோடாலி வந்து பட்டத்திட்ட கற்றுக்கணும். அது ஒரு டெக்னிக் இருக்குது. மரத்தை வெட்டினா 24/7 நீங்கள் மரத்தை வெட்டக்கூடாது. ரீடு படிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் பயணப்படலாம். ஒரு பிரயாணத்தில் நம்ம பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் 24/7 என் பயணம் தான் இலக்குன்னு சொல்லி சும்மா சுற்றிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு கோல் நோக்கி போயிட்டுருக்கேன், எதையும் நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் ஒரு மரத்தை வெட்டுறோம் பார்த்திங்கன்னா 24/7 மரத்தை வெட்டாமல் கேப் கொடுத்து அந்த கோடாலியை, வெட்டக்கூடிய கோடாலியை நல்லா கூர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் உங்களை ஒரு அறிவார்ந்த மனிதனாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு. நீங்களும் இலக்கை நோக்கி போகிறீங்க, குறிப்பாக பணத்தை நோக்கிய பிரயாணத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து கவனிக்காமல் பயணப்பட்டுறாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. என் லைஃப்பில் நடந்த 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதாவது நான் 4 விஷயங்கள் சொன்ன, மிச்சம் 2 விஷயங்கள் நாளைக்கு சொல்கிறேன், டைம் ஆகிடுச்சு. முதல் விஷயம், ஒரு எதை ஃபஸ்ட்டு சொல்லலாம், ஓகே. நான் இருக்கிற இடத்துல வந்து, இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். இந்த வீடு மாறப்போகிறேன். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல சொந்த வீட்டில் இருந்தேன். அந்த வீடு விற்று தான் வந்து அதில் வந்த பணத்தில் தான் வந்து வீடு கட்டினேன். அப்புறம் கையில் இருந்த பணம் போட்டு சில நகைகள் விற்று என்னோடய வீடை கட்டினேன் குற்றாலத்தில். இப்போது இந்த பழைய வீடு நான் இருந்த இடத்துல ஒரு அம்மன் கோயில் உண்டு. அங்கே வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்போத்துலேருந்து ஒரு பழக்கம் வந்து, ஏதாவது கூழ் ஊற்றுறேன் பணம் வாங்குவாங்க. அடுத்த வருஷம் இப்போ இந்த வருஷம் கொடுக்குறேன்னா அடுத்த வருஷம் ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க, ஒரு புக்கு மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க சொக்கலிங்கம், மேக்ஸ்வர்த் நகர் 10,000
5000 ஏதோ போட்டிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் வந்து அதே போல் வருவாங்க. அவங்க தெரியும் இல்லையா, நான் லோக்கலில் இருந்ததுனால கொஞ்சம் அரசியல் கனெக்டட்னால நான் எங்கே என்னோடய மூமெண்ட்ஸ் தெரியும் லோக்கல் பீப்புளுக்கு. அப்போ சார் இங்கே தான் இருக்காருன்னா கடந்த ஒரு 7 வருடங்களாக இந்த வீட்டுக்கு வந்து வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம் கவனிக்கல. 3ஆவது வருஷம் வந்து எங்கள் அம்மா 5000 கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் புக்கு கொடுத்துட்டு பணம் கேட்க வந்துங்க. என் பையன் வரா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் போது 5000 கொடுத்தது வந்து அந்த புக்கில் வரல. இட் மீன்ஸ்னால் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து அதுக்கு அந்த அந்த புக்கில் வரலன்னொன்னே அந்த வருஷம் நான் அந்த தொகையை கம்மி பண்ணேன். 100 ரூபா கொடுத்ததெல்லாம் கணக்கு இருக்குது அந்த புக்கில். நம்ம கொடுத்த 2000 ரூபா பணம் வரல அடுத்த வாட்டி. இன்றைக்கி எதேச்சியாக இன்றைக்கி வந்திருந்தாங்க, அது மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் இது கூகுள் பே நம்பர் கொடுத்துருப்பாங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சொக்கலிங்கம் வந்து அன்னதானம் தானே கேட்குறாங்க. அது வந்து ஏன் அப்படி சந்தேகப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் குறித்த பிரயாணத்தில் உங்களுக்கு அங்கே தவறு நடக்குதுன்னு தெரியுது. அதேமாரி இது எனக்கு வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, எனக்கு வந்து என்னை தப்பாக அனுப்பிச்சிப்பாங்க, நான் பணம் கொடுக்கலண்ணா, எனக்கு பணம் கொடுத்தா தான் தூக்கி பேசுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு பணத்தை நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா, இந்த மகாலட்சுமி கழுவி ஊற்றுவா, காரி துப்பா அவங்கள. அது மிக தவறான பழக்கம். இந்த ஜம்பத்துக்காக பணத்தை கொடுக்கறது, ஜம்பத்துக்காக பணம் செலவு பண்ணுறது, ஒருத்தன் வந்து பணத்தை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல, மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல தெரிஞ்சே அவன் பணம் வந்து குறிப்பிட்ட நோக்கத்துக்கு போய் சேராதுன்ற இடத்துல பணம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை பிரபஞ்ச பார்வையில். ஸோ நான் வந்து இப்படி தான் இருக்கிறேன், நீங்களும் இப்படி தான் இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் வந்து எப்படி இல்லைங்க என்கிட்ட பணம் இல்லைன்னு போய் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து இப்போ கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் 100 ரூபாவும் வேஸ்ட் ஆகும். 50 ரூபா 10 ரூபா கொடுக்க முடியாது. சரி, அவர் வந்த ஆட்கள் வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களுக்கும் மரியாதை குறைவாக அவங்க நடத்தக்கூடாது, நம்ம பணமும் ஏமாறக்கூடாது. அது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ. 3வது வந்து நோக்கம் சிதறுகின்றது. எந்த நோக்கத்துக்காக கொடுக்கணுமோ அந்த நோக்கத்துக்கு அந்த பணம் போடணும் போது அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயம் வந்து நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குறது நம்ம கடமை, திருடுறாங்க பகவான் பார்த்துப்பா அப்படின்னா பகவான் 2 கண்ணையும் குத்திடுவான். இப்படி பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். கொடுக்காதீங்க, பணம் கொடுக்காதீங்க. ஜிபேயில் அனுப்பிச்சிடுங்க. இப்போ வீட்டில் ஆள் இருக்காங்க. நீ ஆக்சுவலாக பயங்கர கூட்டம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அதனால் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீங்களும் இது போல் இடங்களில் ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட பணம் சீட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ மாரியாத்தா கூழ் ஊற்றுறாங்க, அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த திருச்சி பக்கம்லாம் முத்துலக்கிறேன்னு சொல்லி அந்த அரிசி கேட்பாங்க. இப்போ அவனும் அரிசி வாங்க இந்த காசாக கேட்குறாங்க. அந்த கோயிலில் நான் வந்து கூழ் ஊற்ற போகிறேன், இங்கே வந்து அன்னதானம் போட போகிறேன்ட்டு. அதனால தான் எங்களோட அன்னதானம் வந்து யாராவது பணம் கொடுத்தா கூட நான் வந்து அவங்க கேட்குறது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தப்பு கேட்கலான்னு தான் தப்பு. கரெக்டாக போயிடுச்சான்னு செக் பண்ணணும். அது அவங்க உழைச்ச பணம். இன்ஃபேக்ட் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறது அதுதான். எங்கள் மக்கள்கிட்டையும் அதை வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். அது யார் அன்னதானம் சொக்கலிங்கத்திலேயே நீங்கள் கொடுத்தா கூட அது கரெக்டாக போகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணிக்கணும். சொக்கலிங்கம் பார்த்துப்பார் அப்படின்னா அது தவறு. அப்போது அதே போல் தான் சொக்கலிங்கத்துக்கு என்ன ரூல் வச்சுருக்கீங்களோ அதே ரூலை நான் எனக்கே எப்படி ரூல் வச்சுங்கன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே இந்த ரூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். பணம் நீங்கள் உழைத்து சம்பாதிச்சது, அதில் உங்கள் கணவர் அல்லது உங்களுடைய வேர்வையும் ரத்தமும் கலந்துருக்கும். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட, இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்களும் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்த பணத்தை உங்களை ஏமாற்றி அடுத்தவனும் அதை வந்து கிட்டத்தட்ட கொள்ளையடித்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாழ தகுந்தவர்கள் அல்ல. ஸோ ஆடி 18 இது ஒரு மெசேஜாக எடுத்தேங்க. அண்டு இன்னும் வந்து 3 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து சரி 3 விஷயம் வந்து நான் நாளைக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியர் டாப்பிக்கு. நான் நாளைக்கு இது கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. சில விஷயங்கள் சங்கடமாக இருக்கும் சிலர் கேட்பதற்கு. என்னடா சொக்கலிங்கம் நேரில் சொல்லாமல் இப்படி சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு, நேரில் சொல்ல முடியாத இடத்துல வந்து யூடியூப்பில் சொல்லி சிலரை திருத்தலாம்.
சிலர் திருந்த மாட்டாங்க. கோபம், பிடிவாதம், ஆணவம், தான்ற கர்வம், திமிரு எல்லாம் இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன? இங்கே எல்லாருக்கும் அந்த திமிரு இருக்குது, எல்லாருக்கும் ஆணவம் இருக்குது, எல்லாருக்கும் கோபம் இருக்குது. எனக்கெல்லாம் சில விஷயங்கள் வந்து நல்லா தெரியும் பொய் சொல்கிறாங்கன்ட்டு. நான் போய் பழைய சொக்கலிங்க மாதிரி நீ பொய் சொல்கிற, இங்கே இதெல்லாம் சொல்லிவிட்டு படம் மறைந்து பாகம் குடிச்சிட்ருப்பேன். இப்போ சரி சொல்லிக்கோ, அவ்வளோதானே, எனக்கு என்ன இருக்குது, நான் என் வழியில் போகிறேன். நிறைய இடம் போனோன்னா வளம் போன நம்மளை வந்து பிடுங்காமல் இருந்த சரின்ற ஃபார்முலா நான் இப்போ அந்த ஃபார்முலாவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து அடுத்தவங்க திமிரோட இருக்காங்க, அடுத்தவங்க ஆனந்தத்தில் இருக்காங்க, அகம்பாவத்தில் இருக்காங்க, நாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட குணாதிசயம். எனக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில விஷயங்கள் மட்டும் இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பெட்டர் லைஃப்க்கு, பிட்டர் லைஃபாக இருக்கக்கூடாதுக்காக, லைஃப்ன்றது பெட்டராக இருக்கக்கூடாதுக்காக. கத்தி பேசாதீங்க. எவ்வளோ சாஃப்டாக பேசணுமோ அவ்வளோ சாஃப்டாக பேசணும். நீங்கள் அழுது ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கம் தவறு இருக்கின்றது. உங்கள் அழுகையால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து அரைவ் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் பக்கம் தவறு இருக்கின்றது புரிஞ்சுங்க. அழுகை வரக்கூடாது. அழுகை வரலாம், நேச்சுரலான விஷயத்துக்கு வரலாம். ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அழுகை வருதுன்னா அதோட உங்கள் பக்கம் தப்பு இருக்கின்றது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிம்பிள் லாஜிக். ஸோ வந்து கத்தி பேசக்கூடாது. அட் த சேம் டைம் அழுகை. மூன்றாவது விஷயம், அழுகை கூடாது. மூன்றாவது விஷயம், உங்களுக்கு நல்லா தெரியுது இது தவறு இருக்கின்றது, இங்கே தப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்கிறது, குத்தி சொல்கிறத விட நம்ம பக்கம் என்ன இருக்குது அதை நம்ம திருத்திக்கொண்டு தான் வந்து இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். நான் வந்து இதை வந்து கண்மூடித்தனமாக இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடு வரும். என்னென்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி வந்து ஒரு ஆட்களை நீங்கள் டீல் பண்ணுவீங்க. அதுதான் வந்து உங்களை வந்து மேலும் மேலும் சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகும். இந்த கதையை நாளைக்கு சொல்கிறேன். இது வந்து நான் இப்போ நாளைக்கு கதைக்கு இது ஒரு பிள்ளையார் சுழியாக போட்டு இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.